இன்று கும்பாபிஷேக விழா கிரிகைகள் நடந்து கொண்டிருக்கு. இங்கே இருக்கிற எல்லா மூர்த்திகளுடைய சக்திகள் இன்றைக்கு மூலாஸ்தானத்தில் இருக்கிற விக்கிரத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கணும். இந்த கயிறு மூலமாக தொடர்பாக கொண்டிருக்கிறது. இந்த நடக்கின்ற கிரிகை 13 ஆண்டுகளுக்கு, இனி வருகின்ற 13 ஆண்டுகளுக்கு 12 ஆண்டுகளுக்கு சக்தியை அந்த இடத்துல கொடுத்து கொண்டிருக்கிறதுக்கான ஐயா, இதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லுங்க. இந்த நடக்கிற சிலை நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. எல்லாம் வல்ல வரதராஜ செல்வ விநாயகர் திருவருளாலும் இந்த புனருத்தாரண ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகமானது கடந்த வியாழன் காலம் வரை கணபதி ஹோமத்துடன் தொடங்கி இன்றைய தினம் யாக பூஜை 2ஆம் நாள், இப்பொழுது 3ஆம் கால யாக பூஜையானது துவங்கி நடந்துருக்கு. இதனுடைய அங்கமானது விநாயகர் பூஜை, புண்ணியாகவாஜனம், பிம்பசுத்தி, ரக்ஷாபந்தனம், அதனைத் தொடர்ந்து ஸ்பர்ஷாகுதி எல்லாம் நடைபெற உள்ளது. அதற்கான பூர்வாங்க பூஜைகள் மூலஸ்தானத்திலே நடந்துட்டுருக்கு. இன்னொரு சற்று நேரத்தில் சிவாச்சாரியர்கள்லாம் யாகசாலை பிரவேசம் பண்ணி வேதிகா அர்ச்சனை, இந்த பிள்ளையாருக்கு மட்டும் 5 குண்டம் போட்டு பண்ணுறதுக்கு, 9 குண்டம் போட்டு பண்ணுறதுக்கு, 33 குண்டம் போட்டு பண்ணுறதுக்கு, அதில் பஞ்சகுண்ட பட்சம் என்று சொல்லக்கூடிய 5 யாக அக்னிகள் பிள்ளையாருக்கு விசேஷமாக இந்த ஆலயத்தில் பண்ணிட்டு இருக்கோம். இதை தலைமையை பொறுப்பேற்று திருப்பரங்குன்றம் மதுரை கோவிலில் ஸ்தானிக பட்டராகவும், ஸ்கந்தகுரு வித்யாலயம் என்று ஒரு வேத ஆகம சிவாகம பாடசாலை முதல்வர் என்று சொல்லக்கூடிய எங்களது குருநாதர் சிவஸ்ரீ எஸ்கே ராஜா பட்டர் சுவாமிகள் அவருடைய பெரும் முயற்சியால் மிகவும் சீரும் சிறப்புமாக அவருடைய மாணாக்கள், நாங்கள் மற்றும் இங்கே ஈரோப்பில் இருக்கக்கூடிய குருக்கள், லண்டன்லேருந்து நிறையா கோவில்லேருந்து சில குருக்கள்லாம் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. நாளைய தினம் மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வானது வரதராஜ செல்வ விநாயகர் திருவிழா நடைபெற உள்ளது. இதனுடைய உட்கருத்து என்னென்னா, எல்லோரும் க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி வாழ்க்கையில் மனசில் நினச்ச காரியங்கள்லாம் பிள்ளையார் தடங்கள் இல்லாமல் எல்லாம் நிறைவேற்றி எல்லாரும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறத சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சிவா Dit is de ceremonie. Vandaag is hier plaatsvindt. Dat is de tempel, Hindu tempel in Den Helder. En daar is deze bijzondere een kriga. Dat is een soort ritueel dat plaatsvindt. Dus ritueel is dat is voor morgen. En die ritueel hier wordt alle kracht vanuit hier gestuurd via deze rode tuintje naar de Muladharam. En de komende 12 jaar, de tempel is een heilig en ook veilig voor iedereen. Dat is de achterliggende van harmonie en blijheid. En dank je wel voor de dingen te kijken vandaag.